எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் லௌகீக படிப்பின் தாக்கம். பாருங்களேன், நம்ம எல்லாருக்குமே முதல்ல பிறந்ததுக்கு அப்புறம் பேச கற்றுக் கொடுக்கறது வீட்டில் இருக்கவங்க தான். அம்மா, அப்பா, அப்புறம் வீட்டில் இருக்கவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. எழுத படிக்க ஒரு லெவலுக்கு கொண்டு வர்றது வந்து ஸ்கூல் தான். ஓகேவா? இன்னைக்கு நமக்கு ஏதாவது தெரியும், அதாவது வரலாறு, புவியியல், சயின்ஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெரியும்னா ஸ்கூலோட இம்பேக்ட், காலேஜோட இம்பேக்ட் முக்கியமான காரணங்களா இருக்கு. ஓகேவா? அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த லௌகீக படிப்புனா இந்த பூமியில படிக்கிற படிப்பு வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்குது, டவுட்டே கிடையாது. இது எந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தான் நமக்கு பல விடைகள் கிடைக்குது. அதாவது ஸ்கூலும் சரி, காலேஜும் சரி, அது ஒரு சப்ஜெக்டை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இதுதான் கரெக்டுன்னு நம்மளை நம்ப வச்சிருது. ஆக்சுவலாக ஒரு படிப்புன்றது என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன படிக்கிறோமோ அது கரெக்டா அப்படின்னு கேள்வி கேட்கவும் வைக்கணும். ஆனால் 90% ஆஃப் த டைம் என்ன இருக்குன்னா, நம்ம என்ன படித்தோமோ அதை நம்ப வைக்கிற மாதிரி தான் இந்த சிஸ்டம்கள் இருக்கு. அது நான் ஒரு எக்ஸாம்பிள்லாம் சொல்லும்போது உங்களுக்கு புரிய வரும். இப்போ சயின்ஸ் எடுத்துக்கோங்களேன், எஸ்பெஷலி உடலை பற்றி. உடல்ல இருக்கிற உறுப்புகள் ஒன்று எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது சயின்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுது. ஆனால் சயின்ஸ் சொல்லாத விஷயம் என்னென்ன, இந்த உடலை இயக்கிறது வந்து உயிர் தான். அது பூர்வத்தின் மத்தியில இருந்து ஒளி புள்ளியா இருந்து அது அங்கிருந்து இயக்கிட்டு இருக்கு. இது இல்லாம நமக்கு ஒரு சூட்சம உடல்னு ஒன்று இருக்கு, அதுதான் இந்த பஞ்ச தத்துவங்களான உடலை இயக்கிட்டு இருக்கு இப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ் சொல்லலை. ஏன்? சயின்ஸ்னால அந்த உயிரை பார்க்க முடியல, இந்த சூட்சம உடலை பார்க்க முடியல. அதுக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோ, எதுக்கெல்லாம் ஃபேக்ட் இருக்கோ, ரியாலிட்டியில் எதெல்லாம் இருக்கோ அதை நம்புது. இது வரைக்கும் அதை பார்க்கல, அதை இதையும் நம்பலை. அப்போ இன்னைக்கும் கார்டியாக் அரெஸ்ட் தான் மரணத்துக்கான காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக மரணத்துக்கான காரணம் என்னன்னா, ஆத்மா இந்த புருவத்தின் மத்தியிலேருந்து நடிச்சிட்டு இருந்தது, அதோடைய பார்ட் முடிஞ்சிச்சு, அது கிளம்பி போகிறது தான் மரணம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ் அதை கண்டுபிடிக்கவே இல்லை. சயின்ஸ் கண்டுபிடிக்காதனால அது என்னென்னலாம் கண்டுபிடிச்சதோ அதை நம்பி மனிதர்கள் இதுதான் கரெக்டு அப்படின்னு வாழ்ந்துன்னு இருக்காங்க. அது ஹிஸ்ட்ரி எடுங்களேன். ஹிஸ்ட்ரியில் நம்ம எப்படி படிக்கிறோம்? பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி, இயேசு பிறக்கிறதுக்கு பின்னாடி. இதில் தான் ஹிஸ்டாரியன்ஸோட டேட்டா இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சி அதெல்லாம் இல்லாத மாதிரி நம்பிட்டாங்க. சத்தியகம் திரேதாகம் இந்த பூமியில் நடந்திருக்கு. ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்திருக்கிறார், ஸ்ரீராமர் வாழ்ந்திருக்கிறார். அதுக்கு நம்மக்கிட்ட வந்து டேட்டா கையில் பெருசாக இல்லாதனால இவங்க நம்ப மாட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க? இது கதை, உருவாக்கப்பட்ட கதை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்திருக்கிறார், டவுட்டே கிடையாது. அவர் தான் முதல் இளவரசர், அவர் தான் லட்சுமி நாராயணன் ஆறார். திரேதாயுகத்தில் ராமரும் வராரு, ராமரும் வராரு. ஆனால் நம்ம படித்த இதிகாசங்கள் இருக்குல்ல, மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் இருக்கு இல்லையா? ராமாயணத்துல சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா? அது நடக்கல அப்படின்னு பரமாத்மா ராஜயோகத்துல சொல்றாரு. ஸ்ரீராமர், சீதை வாழ்ந்திருக்காங்க, நல்லா இருந்திருக்காங்க, சுபீக்ஷமா வாழ்ந்திருக்காங்க, அது டவுட் கிடையாது. ஆனா கடத்தப்பட்டதுன்றது கதை. ஆனா நம்ம வந்து ராமாயணமும் படிக்கிறோம், மகாபாரதமும் படிச்சிருக்கோம், நமக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம கேள்வி இப்படி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது இதுலலாம் கவுண்டர் எல்லாம் பண்ணக்கூடாது, ராவணனுக்கு 10 தலை இருக்குமா இல்லையா, அது மாதிரி தங்கத்துல ஒரு மான் இருக்குமா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம், புஷ்பக விமானம்னு ஒன்று ராவணன் வச்சிருந்தான், இதெல்லாம் இருக்குமா, இந்த மாதிரிலாம் கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்றாங்க. இருக்கு, நம்பணும், அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலா படிப்புன்றது வந்து அதை கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அப்படி கேள்வி கேட்டா அதிக பிரசங்கமா பேசுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பரமாத்மா ராஜயோகத்துல சொன்னாரு, ஸ்ரீகிருஷ்ணர் இருந்தாரு, ஸ்ரீராமர் இருந்தாங்க, சுபிக்ஷமா இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. அதனால தான் அந்த காலகட்டத்து பேர் சொர்க்கம். ஸ்ரீகிருஷ்ணருக்கு வந்து கதையில என்ன சொல்றாங்கன்னா, கம்சன்ற தாய் மாமனே குடும்பப்படுத்துற மாதிரி. சொர்க்கம்ன்றது வந்து சுகம் தரக்கூடிய இடம். சொந்த தாய் மாமனே டார்ச்சர் பண்ற மாதிரி இருந்தா அது எப்படி சொர்க்கமா இருக்க முடியும்? நம்ம கேள்வி கேட்கணும்ல. அதனாலதான் சொல்றோம், நம்ம படிக்கிற ஹிஸ்டரி அறகுறையான ஹிஸ்டரி தான். அதே மாதிரி ஜாகிரபில என்ன சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 வகையான சீசன் இருக்கு. ஆட்டம், ஸ்ப்ரிங், சம்மர், வின்டர் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு.
ஆனா சத்தியகும்னு ஒரு இடம் இருந்தது. அங்க வசந்த காலம், அதாவது 365 நாளும் சூப்பரா இருக்கும் வெதர், கிளைமேட். இப்ப இருக்கிற 12 மாசத்துல உங்களுக்கு ஜனவரி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 12 மாசம் ஜனவரி மாதிரியே இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் வசந்த காலமா இருக்கும். அதை பத்தி இன்னைக்கு ஜியாகிரபி எங்கேயுமே சொல்லலையே. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எதை எடுத்தாலும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறகுறையாக தான் இருக்கு. ஸோ இன்றைய லௌகிக படிப்பதோட தாக்கம் எப்படி இருக்குன்னா, அது ஏதோ ஒன்று சொல்லுது, அதை எல்லாரும் நம்பணும், அப்படிதான் இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம கேள்வி கேட்கணும். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சு திருப்திகரமாக இருக்கணும். அதாவது ஹிந்து தர்மத்தில் சொன்ன எல்லா கதைகளும் நம்ம நம்புறோம் இல்லையா, எல்லாத்தையும் நம்பாம ஏன் எதுக்குன்னு கேட்கணும், ஹிந்துக்களாவது கேட்கணும். பைபிளில் இருக்கிற பல விஷயங்கள் தவறா தோணுச்சுன்னா கிறிஸ்தவர்கள் கேட்கணும், ஏன்னா அதை ஃபாலோ பண்றாங்கல்ல. நான் அதை ஃபாலோ பண்ணல, அதை நான் கேள்வி கேட்கறேன், கேள்வி கேட்கல, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா ஃபாலோ பண்றோம், ஏன் ஃபாலோ பண்றோம்னு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணணும்ல. அதே மாதிரி தான் குரான்லையும். குரான்ல பல விஷயங்கள் சொல்லியிருக்கு, அதை ஃபாலோ பண்றோன்றவங்க ஏதாவது ஒன்று விலகமா இருந்தால் அவங்களுக்கு கேள்வி கேட்கணும், ஏன் எப்படி இருக்க முடியும் இந்த மாதிரி கேட்கணும்ல. ஆனா அது எப்படி இருக்குன்னா, அது கேட்டா தப்பு அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம படிக்கிற படிப்பு எப்படி இருக்கு பாருங்களேன். நம்மள கேள்வி கேட்க விடுறது இல்லை, அல்ல அதை நம்ப வச்சிருது. இதுதான் இந்த லௌகிக படிப்போட தாக்கமா இருக்கு. பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்றாருன்னா, லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன் அப்படின்றார். லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன் அப்படின்னா என்ன? 63 ஜென்மமா நம்ம பக்தி பண்ணியிருக்கோம். அதனால மகாபாரதம், ராமாயணம், இதிகாசம், அது இது லுட்டு நிறைய படிச்சு வச்சிட்டோம். பரமாத்மா சொன்ன இதெல்லாம் அன்லேர்ன் பண்ணுங்க, இதெல்லாம் எல்லாத்தையும் அதை மறந்துடுங்க அப்படின்றார். இப்ப நான் சொல்றேன் அதை புரிஞ்சுக்கங்கன்றார். அவர் என்ன சொல்றாரு, நீங்களாம் ஒரு உயிர், நம்ம ஒவ்வொருத்தரும் உயிர், புருவத்தின் மத்தியிலேருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை கேட்டிருக்கோம். நம்ம உயிர் மட்டும் இல்லாமல் ஒரு சூட்ச உடல் ஒன்று இருக்கு. இந்த மனம், புத்தி, சன்ஸ்காரம் சொல்றதெல்லாம் இந்த ஆத்மாக்குள்ள இருக்கு, அதோட ஃபேக்கல்ட்டி. அது மனம் வந்து எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டரி. புத்தின்றது வரக்கூடிய எண்ணம் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு சொல்றது. சன்ஸ்காரன்றது நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து ரெக்கார்ட் ஆகிற இடம். இதெல்லாம் பரமாத்மா இப்ப சொல்லி கொடுக்குறது. அப்போ பக்தின்ற பேர்ல நம்ம நிறைய கத்துக்கிட்டோம், நிறைய படிச்சிருக்கோம், நிறைய ஃபாலோ பண்ணோம். ஆனா அதெல்லாம் இப்போ வந்து அன்லேர்ன் பண்ணோம். ஆனா அதெல்லாம் வந்து பக்தி. படைச்சனே வந்து நேரடியா வந்து இப்போ இதெல்லாம் சொல்லித்தராரு. உடனே கேள்வி வரும், படைச்சவனே வராரா, எப்படி நம்புறது அப்படின்னு. அதுக்கு நீங்க ராஜயோகம் கத்துக்கணும். அதுக்கு ஒரு 2 மாசமாவது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த இறைவனை கனெக்ட் பண்ணாது பார்க்கணும். கனெக்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா புரியும், ஓகே இவருக்கு போய் சொல்ல உண்மையாதான் சொல்றாரு அப்படின்னு தோணும். அவர் வந்து அவரும் ஒளி புள்ளியா தான் இருக்காரு. பாருங்களா, இந்த 4 கேள்வி உலகத்தில் இருக்க நிறைய பேருக்கு தெரியாது. இறைவன்னா யாரு, அவரோட பேர் என்ன, அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே தெரியாது. ஆனா ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியும். அவருடைய இயற்பெயர் வந்து சிவன். சிவன்னா ஒளி புள்ளின்னு அர்த்தம். அவர் தான் உலகம் அல்லா, ஜெகவா, காட், சிவா அப்படின்னு வேற வேற பேர்ல கூப்பிடுது. அவர் இருக்கிற இடத்துக்கு பேரு சாந்தி தாமன் பேரு. சாந்தி தாமன் ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய வீடு. அவர் ஆத்மாக்களின் தந்தை, அதனால அவர் அங்கேயே இருக்கார். ஓகேவா? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தன்னோட குழந்தைங்க உதவின்னு கேட்பாங்களா, கேட்டா ஓடி வர்றதுக்கு காத்துட்டு இருக்காரு. நம்ம ஒண்ணு கேட்கலாம், ஏன் அவரே வந்து பண்ண வேண்டியதானே? அவரே வந்து பண்ணா 800 கோடிக்கும் அவர் பண்ணணும். அப்படி பண்ணா எல்லாருமே சுபிக்ஷமா இருப்பாங்க. அப்ப இந்த டிராமால இந்த சுகம் துக்கம்ன்ற 2 பாட்டு நீங்க பார்க்கவே மாட்டீங்க. நம்பிக்கையோடு நீங்க கூப்பிடும்போது உதவிக்கு அவர் வர தயாரா இருக்காரு. நீங்க ஒரு ஸ்டெப் வச்சா போதும், அவர் 1000 ஸ்டெப் வச்சு வந்துருவார். ஓகேவா? ஸோ இப்போ ராஜயோகிகளுக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே உலகியல் படிப்புன்னு ஒன்று படிச்சு வச்சிருக்காங்க. அது கரெக்டோ தப்போ அதை நம்புறாங்க. பாக்கியெல்லாம் தர்மங்கள்னு உருவாக்கி வச்சுக்கிறாங்க. இந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி, புத்திசம், இஸ்லாம் அப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல அவங்களுடைய மத போதகர்கள் சொன்னது, அவங்க ப்ரொஃபெட்ஸ் சொன்னதை அப்படியே நம்பின்னு உட்காந்துருக்காங்க எல்லாருமே. அது அவங்களே கேள்வி கேட்கறது கிடையாது. ஹிந்து தர்மத்தில் இருக்கவங்க ஹிந்து தர்மத்திலே இருக்கிற தவறான பிராக்டிஸ் கேள்வி கேட்கணும், அது கேட்கறது கிடையாது. இதுக்கு இடையில தான் இறைவன் வந்து நேரடியாக நம்ம சொல்லிக் கொடுக்குற சப்ஜெக்டை பத்தி நம்ம உலகத்துக்கு சொல்றோம். அப்ப நம்ம சொல்றது வந்து நம்ம வந்து விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கும். இன்னைக்கு 800 கோடி பேர் ஜனத்தொகை இருக்காங்கன்னா, ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ண போறவங்க 33 கோடி பேர் தான். அந்த 33 கோடி பேர் ஆகவும் இல்லை. அப்ப நம்ம வந்து ஒரு 4% கூட கிடையாது. அப்ப நம்ம சொல்றதுக்கு என்ன தாக்கம் இருக்கும்? ஓ இவரு ஸ்டைலில் ஏதோ ஒன்று சொல்றாருப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம சொந்த கருத்தெல்லாம் சொல்லலை. இறைவன் ராஜயோகத்தில் வந்து சொல்லி கொடுத்ததை 15 வருஷமா ஃபாலோ பண்றத
அதை வந்து இப்படி தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம். அப்போ இது யாருக்கு புரியும், டச் ஆகுமோ அவங்க தான் எடுத்துப்பாங்க, பாக்கி எடுக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு பயங்கர சேலஞ்சு ஒருத்தருக்கு புரிய வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த லௌகிக படிப்பு அப்படி இருக்குது. லௌகிக படிப்பு என்னோ சொல்லிக் கொடுக்குது, அதை நம்ப வச்சுருது, அவ்வளோதான். அது ஏன் எதுக்குன்னு கேள்வி வைக்கிற அளவுக்கு இந்த லௌகிக நாலேஜ் சொல்லித்தர மாட்டேறது. ரெண்டாவது, பரமாத்மாவே சொல்கிற ரீசன் என்ன, 63 ஜென்மமாக பக்தி பண்ணாதான் நீங்கள் ராஜ்யக்குள்ளேயே வர முடியும், இந்த நாலேஜே புரிஞ்சுக்க முடியும், உயிர்ன்றதே புரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு காரணம் உலகத்தில் இருக்க மக்களுக்கு தெரியலை. அப்போது நமக்கு இந்த ராஜயோகத்தை வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறதுல இருக்க சேலஞ்ச் என்னென்ன, இந்த லௌகிக படிப்பு தான். நமக்கே இந்த ராஜயோகத்தில் சொல்கிற பல விஷயங்கள் வந்து சில டைம் உடன்படாத மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த லௌகிக படிப்பு வந்து தடையாக நிற்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது. இந்த வயர் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட் போகிறதுல ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்த கரண்ட் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும். அதே ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக கரண்ட் ஃபாஸ்ட்டாக போகும். இதுதான் ஓம்ஸ் லான்னு சொல்கிறோம். V = IR, வோல்டேஜ் = கரண்ட் × ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த லௌகிக படிப்பு யாருக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த ராஜயோக நாலேஜ் உள்ள வரதே தடுக்கிறதே இதுதான். ஏன்னா அவங்க லேர்ன் பண்ணதை அன்லேர்ன் பண்ண தயாராக இல்லை, ரீலேர்ன் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. இதுதான் அதோடைய பிரச்சனை. இதுக்கிடையில தான் நம்ம வந்து இந்த ராஜயோக சேவையும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட இம்பேக்ட் ஏன் இம்பேக்ட் ஆக மாட்டுறதுன்னா இதுதான் காரணம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்ச போது கிடைச்சிது. அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றதான் இந்த வீடியோட நோக்கம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.